ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. இன்றைக்கி எல்லாருக்கும் சண்டே எப்படி போச்சு? எனக்கு இந்த கொஞ்சம் போரிங் தான். பிகாஸ் அவங்க ஒர்க்குக்கு போக வேண்டியது இருக்குது. எனக்கு செம்ம மூட் அவுட்டு. சண்டே அதுமா வீட்டில் இல்லைனாலே பயங்கரமாக போர் அடிக்கும். குட்டிப்பா கேட்போம் போல் காலையில் அந்த பழைய சாதம் தண்ணி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லைன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டோம். ஸோ சிம்பிளாக ரசம் சாதம் அண்டு கேரட் பீன்ஸ் பொரியல், அதை கேரட் பீன்ஸ் பொரியல் போட்டு ஆம்லேட் பண்ணி இன்றைக்கி சாப்பாடை முடிச்சிட்டோம். டோட்டலாகவே இன்றைக்கி அது தான். அப்புறம் 2 பேருக்கும் காஃபி, டீ போட்டாச்சு. இப்போல்லாம் ரொம்ப என்னோடய மீ டைம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் அவரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. எப்போவுமே குட்டிப்பா பின்னாடியே ஓடுற மாதிரி இருக்குது. முதல்லாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ, தம்பி சின்ன பையனாக இருக்கப்போல்லாம் நான் எனக்குன்னு ஒரு மீ டைம் எனக்கு கிடைக்கும். அதில் நான் எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ட்ராயிங்கு, இந்த மண்டலா ஆர்ட்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணுவேன், பேக்கிங் பண்ணுவேன், அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ தம்பி வளர வளர அவனுக்கு என்ன பண்ணுறது, அவனுக்கான விஷயம் என்னென்ன பண்ணுறதுன்னே ஓடிடுது. எனக்கு மீ டைம் போனது கூட பரவாயில்ல, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவன் இருக்கிறப்போ அவனோட தான் நாங்கள் 2 பேருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அந்த டைமை இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பாண்டிங் இருந்தது, அதை குழந்த வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி அவனை கொஞ்சம் எழுத வச்சேன். அவங்க ஸ்கூலில் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் அவனுக்கு பேடாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. காய் கட் பண்ணல, நல்லா இன்றைக்கி கையை பாதம் பார்த்துருச்சு கத்தி. அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தனால இன்றைக்கி பேக் பண்ணேன். அவர் ஆஃபீஸ் போனனால அவன் கொஞ்சம் தூங்கினான். சரி பேக்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரௌனி பண்ணேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.